எல்லாருக்கும் வணக்கம். நான் சுதாகரன், மிஷன் டைரக்டர், நான் முதல்வன் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வெர்டிகல். வணக்கம். நீங்கள் எல்லாரும் நம்மளுடைய நான் முதல்வன் டெஸ்ட் வந்து அண்ணா நகர் ஸ்டடி ஹாலில் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளுடைய டெலகிராம் சேனல்லையும் இந்த நம்மளுடைய டெஸ்ட்டையும் சொல்யூஷன்ஸையும் அப்லோட் பண்ணோம். நீங்கள் எல்லாரும் டெஸ்ட்டை ஆன்லைனில் நிறைய பேர் எழுதியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஹோம் டெஸ்ட்டாக எடுத்திருப்பீங்க. அது இல்லாமல் நம்ம அண்ணா நகர் ஸ்டடி ஹாலில் கிட்டத்தட்ட ஒரு 450 மாணவர்கள் வந்து டெஸ்ட் எழுதுனாங்க. நம்மளுடைய ராஜா அண்ணாமலைபுரத்தில் 200 மாணவர்கள் வந்து டெஸ்ட் எழுதினாங்க. அதுக்கான ரிசல்ட்டையும் நம்ம வந்து இன்னைக்கு மதியம் வந்து நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் நம்ம பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். இந்த டெஸ்ட் சம்மந்தமாக நான் உங்கள்கிட்ட சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். நாம் நிறைய டெஸ்ட் எழுதுவோம். முதல்ல வந்து படிக்க வரதே கஷ்டமான வேலை. ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்க வெவ்வேறு வேலைக்கு போயிடுவாங்க, இல்லை பேரண்ட்ஸோட பிஸ்னஸ் பார்ப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் படிக்க வரதே ஒரு கஷ்டமான வேலை. அந்த கஷ்டமான வேலையை செஞ்சு அதை படித்து அதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட் எழுத வைக்கிறது அதுக்கு அடுத்த கஷ்டமான வேலை. நான் பண்ணதை நான் எவாலுவேட் பண்ணிக்கணும். நான் எவாலுவேட் பண்ணும்பொழுது அது எனக்கே வந்து நான் இதெல்லாம் தப்பு பண்ணேன்னு தோணும். அப்போ அந்த ஒவ்வொன்றுத்துலேயும் நான் ஒரு சின்ன ஃபெயிலியரை நான் வந்து என்னை நோக்கி அந்த விரல் வந்து என்னை நோக்கி காமிக்கும். அது கஷ்டமான வேலை. ஆனால் நீங்கள் அந்த டெஸ்ட்டை எழுதிட்டீங்க. டெஸ்ட் எழுதுனதுக்கப்புறம் என்ன நடக்கும் நம்ம மைண்டுக்குள்ளே அப்படின்னா, நீங்கள் முதல்ல டெஸ்ட் ஆர்வமாக எழுதுவோம். டெஸ்ட் எழுதுனதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டில் மார்க் கம்மியாக வந்துடும். சில நேரம் நம்ம ரேங்க் வந்து லாஸ்ட்டில் இருக்கும், இல்லை லாஸ்ட் 50ல் இருப்போம், லாஸ்ட் 20ல் இருப்போம், இல்லை நம்ம படித்த அளவுக்கு நாம் ஒரு ரேங்கை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம். அந்த எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நமக்கு மார்க்கு ரேங்க் வந்திருக்காது. வந்த உடனே நம்ம ஃபெட்டப் ஆகி அடுத்த டெஸ்ட் எழுத வேண்டாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடுவோம். அது வந்து சரியான அப்ரோச் கிடையாது. நாம் ஒரு வேலையை செய்யணும்னு வந்துட்டோம், அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரீம்லைன் பண்ணி அதை அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம ரிஃபைன் பண்ணி எடுத்துகிட்டு போனால் தான் இந்த ஜேர்னியில் நம்ம சக்ஸஸ் ஆக முடியும். அந்த சக்ஸஸை நம்ம அடையணும்னா டெஸ்ட் எழுதுனா மட்டும் பத்தாது. எழுதின டெஸ்ட்டை நீங்கள் எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நிறைய நேரம் நம்ம செய்கிறத போஸ்ட் அனாலிசிஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். போஸ்ட் அனாலிசிஸ் பண்ணலைன்னா நம்மளை ரிஃபார்ம் பண்ணிக்க முடியாது. போஸ்ட் அனாலிசிஸ்ங்கிறதும் ஆன்சர் கீ பார்க்கறதுங்கிறதும் ஒன்று கிடையாது. போஸ்ட் அனாலிசிஸ் ஒரு டெஸ்ட்டை எழுதிட்டு அந்த டெஸ்ட்டை அனலைஸ் பண்ணுறதும் ஆன்சர் கீ பார்க்கறது, எக்ஸ்பிளனேஷன் பார்க்கறதும் ஒன்று கிடையாது. நாம் வாட் ஆர் த டேக் அவேஸ், வேர் வி ஹாவ் டு ரீஃபார்ம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதின் மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நிறைய நேரம் அகாடமிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அவங்களோட ஸ்கூல், காலேஜ், அகாடமிக்ஸில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க அவங்க ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அவங்க லைஃப்பில் சில விஷயங்களை லேர்ன் பண்ணியிருப்பாங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு அகாடமிக்ஸ் வந்து ஸ்மூத்தாகவே போயிடும். நம்ம வந்து லைஃப்பில் அகாடமிக்ஸில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வரைக்கும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டோம். ஓகே, எனக்கு 70% வந்தால் போதும், 80% வந்தால் போதும், ரீசனபிளாக இருந்தால் போதும் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். ஆனால் நம்ம ஒரு ஜேர்னியில் ஓகே, நான் லைஃப்பில் இதை அச்சீவ் பண்ணணும், இந்த இடத்துக்கு போகணும், இதுக்கு அகாடமிக்ஸ் தான் வழி, இதுக்கு எக்ஸாம் தான் வழின்றப்போ அந்த எக்ஸாமை நம்ம சூஸ் பண்ணியிருப்போம். நம்ம அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். ஆனால் ஹார்ட் ஒர்க் நம்ம பண்ணாலும் கூட பண்ணுற அளவுக்கு அங்கே ரிசல்ட் வராது. எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் ரிசல்ட் வரலையே, என்ன பண்ணுறது? திரும்ப அப்போ அப்படியே ஹார்ட் ஒர்க் பண்ணுறதா? அப்போ நடுவில் பாஸ் எடுத்து பிரேக் எடுத்து யோசிக்கிறது ரொம்ப முக்கியம். நம்மளுடைய டைரக்ஷனை அலைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டைரக்ஷனை எப்படி நாம அலைன் பண்ணணும், அதுக்கான முக்கியமான டூல் தான் டெஸ்ட். டெஸ்ட்ங்கிறது டைரக்ஷன் அலைன் பண்றது. டெஸ்ட்ங்கிறது நாட் ஒன்லி டெஸ்ட் யுவர் செல்ஃப், இட் இஸ் ஆல்சோ அலைனிங் யுவர் செல்ஃப் அண்ட் ஸ்ட்ரீம்லைனிங் யுவர் செல்ஃப் டுவர்ட்ஸ் த அப்ஜெக்டிவ். அப்படி இருக்கிற டெஸ்ட்டை ஜஸ்ட் ஆன்சர் மட்டும் பார்த்தா போதுமா? ஆன்சர் மட்டும் பார்த்தா போதாது. நாம் அதை அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு அனலைஸ் பண்ணணும். என்ன அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா, குவெஸ்டின் செட்டர் எப்படி யோசிக்கிறாங்க, நாம் படிக்கும் பொழுது குவெஸ்டின் செட்டர் மாதிரி யோசிச்சு படிக்கிறோமா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ரீடிங் பண்ணும் பொழுது நம்ம அந்த மாதிரி யோசிச்சு படிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ரீடிங் அப்படிங்கிறது ஷாலோ ரீடிங். வேகமாக நம்ம ஒரு விஷயத்தை படிப்போம். படித்து முடிக்கும் பொழுது ஒரு 30% நமக்கு ஞாபகம் இருக்கும், சில விஷயங்கள் வந்து நமக்கு புரியும். இதே செகண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்ட் ஆஃப் ரீடிங் நம்ம பண்ணும் பொழுது ஒரு ரீசனபிள் லெவல் ஆஃப் மெமரி நமக்கு இருக்கும். ஒரு 50% நமக்கு மெமரி ஆக வாய்ப்பு இருக்கு, இல்லை 60-70 கூட ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் நாம் எப்படி கொஸ்டின் செட்டருக்கு ஏற்ற மாதிரி நாம நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை ஷார்பன் பண்றோம் அப்படிங்கிறதா முக்கியம். ஷார்பன் த ஷா
அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான ஒரு பிரின்சிபல். எப்படி நாம ஷார்பன் பண்றது அப்படிங்கிறது தான் நம்ம இப்ப நமக்கு நடந்த இந்த பாலிட்டி டெஸ்ட், இப்ப கடைசியா நமக்கு நடந்த பாலிட்டி டெஸ்ட்டை வச்சு அதனுடைய கொஸ்டின் பேப்பர் நீங்க ஏற்கனவே நம்ம டெலகிராம் குரூப்ல டவுன்லோட் பண்ணலனா இந்த டிஸ்கிரிப்ஷன்லயே அதனுடைய கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறேன். நம்ம டெலகிராம் குரூப்போட டிஸ்கஷன், நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க ஒருவேளை ஜாயின் பண்ணலைன்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சொல்யூஷனும் இதுல நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இதோட டிஸ்கிரிப்ஷன்ல. இது இல்லாம இந்த டெஸ்டோட டீடைல்டு டிஸ்கஷன் வீடியோ, அந்த டீடைல் டிஸ்கஷன் வீடியோவும் நாங்கள் இன்னொரு 1 or 2 டேஸில் அதையும் நாங்கள் போஸ்ட் பண்ணிடுறோம். ஆனால் இதெல்லாம் நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் செல்ஃப் எவாலுவேட் பண்ணணும். ஏன் செல்ஃப் எவாலுவேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். யூ ஹாவ் டு ஷார்பன் த சா, யூ ஹாவ் டு அலைன் யுவர் டைரக்ஷன் அப்படிங்கிறது தான். நிறைய நான் படிச்சிருக்கேன், இருந்தாலும் எனக்கு ஏன் தப்பாகுது, இருந்தாலும் எனக்கு ஏன் ரேங்க் இம்ப்ரூவ் ஆக மாட்டேங்குது, நான் ஏன் டாப் 100 ரேங்க்ல வர மாட்டேங்கிறேன், நான் ஏன் டாப் 50 ரேங்க்ல வர மாட்டேங்கிறேன், நான் படித்தது தப்பா, நான் படித்த மெட்டீரியல் தப்பா, எனக்கு கொஸ்டின் சால்வ் பண்ண தெரியலையா, நான் ஃபேக்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கலையா, நான் கான்செப்ட்ஸை தப்பாக புரிஞ்சிருக்கிறேன்னா, இல்லை கொஸ்டின் செட்டர் பண்ணுற கண்ணாமூச்சி வித்தையை நான் சரியாக புரிஞ்சிக்காமல் இருக்கிறேன்னா, இந்த வித்தைகளெல்லாம் நான் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத நான் எங்கே தப்பு பண்ணியிருக்கேன், ஏன் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் நோட் பண்ணும் பொழுது தான் அந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். நம்ம இன்னும் நிறைய இந்த விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். டு ஸ்டார்ட் வித் இந்த பாலிட்டி டெஸ்ட்டை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த பாலிட்டியில் இந்த பாலிட்டி டெஸ்ட்டுக்கான நமக்கு மெஜாரிட்டி நமக்கு இருந்த சிலபஸ் என்ன அப்படின்னா, பார்லிமெண்ட் இருந்துச்சு. பார்லிமெண்ட்டில் பிரசிடென்ட்டுக்கு என்ன பவர், பிரசிடென்ட்டோட பொசிஷன் என்ன, லோக்சபா ராஜ்யசபா, ஸ்பீக்கர் டெப்டி ஸ்பீக்கர், சேர்மேன் வைஸ் சேர்மன், இவங்களுக்கு என்ன பவர், இவங்களை எப்படி ரிமூவ் பண்ணுறது, இவங்களுக்கு என்ன ப்ரிவிலேஜ், இதுக்குள்ளே என்ன கமிட்டி இருந்துச்சு, அந்த கமிட்டிக்கு என்ன ப்ரிவிலேஜ், அந்த கமிட்டிக்கு என்ன பவர், அந்த கமிட்டியோட காம்போசிஷன் என்ன, இந்த மாதிரியான கேள்விகள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன இருந்துச்சு, ஜுடிஷியரியில் ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட், அவங்களுக்கு என்ன பவர், அவங்கள எப்படி அப்பாயிண்ட் பண்ண, அதில் ஜட்ஜஸ் எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறோம், அதோட லிமிடேஷன்ஸ் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறது இருந்துச்சு. பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னா அதனுடைய அடிநாதம் என்ன, பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டினுடைய அப்ஜெக்டிவ் என்ன, அதனுடைய எலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, எமர்ஜென்சி பற்றி சில கேள்விகள் இருந்துச்சு, யூனியன் டெரிட்டரிஸ் பற்றி கேள்விகள் இருந்துச்சு, ஷெட்யூல் 5 அண்ட் ஷெட்யூல் 6 பற்றின கேள்விகள் இருந்துச்சு, ஆன்டி டிஃபெக்ஷன் பற்றி கேள்விகள் இருந்துச்சு, லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் பற்றி கேள்விகள் இருந்துச்சு. இதில் இருக்க 99% ஆஃப் த கேள்விகள் எக்ஸப்ட் கரண்ட் அஃபேர்ஸ் லக்ஷ்மிகாந்த்ங்கிற புக்கை பேஸ் பண்ணி எடுத்தது. அந்த புக்கை நீங்கள் எல்லாரும் படிக்கிறீங்க. பாலிட்டிக்கு லக்ஷ்மிகாந்தை தான் நம்ம பைபிளாக வச்சுருக்கோம், அதில் எந்த தவறும் கிடையாது. தட் இஸ் அப்சல்யூட்லி கரெக்ட், பர்ஃபெக்ட்லி ஃபைன். ஆனாலும் அந்த புக்கை படித்தாலும் அதை படித்ததுக்கு அப்புறமும் அதிலிருந்து நம்ம தப்பு பண்ணுறோம். ஏன் தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க வேண்டியது. இன்னொரு புக்கு படிக்கணும், இன்னும் புதுசாக ஒரு புக்கு படிக்கணும், நான் போய் கௌஷிக் பாசு ஏதாவது படிக்கணும், டிடி பாசு படிக்கணும், சுபாஷ் கஷ்யப் படிக்கணும், அது படித்தாதான். நீ படித்த புக்கிலே தப்பு பண்ணுற, ஏன் தப்பு பண்ணுற, அதை தான் நீங்கள் உட்காந்து அனலைஸ் பண்ணணும். 10 புக்கு படிக்க தேவையில்லை, ஒரு புக்கை 10 தடவை படிச்சிங்களா அப்படிங்கிறதா முக்கியம். இந்த இடத்துல ஒரே ஒரு புரூஸ்லி கோட்டை மட்டும் நான் சொல்ல உங்களுக்கு விரும்புகிறேன். புரூஸ்லி என்ன சொன்னார்னா, எனக்கு 1000 கிக்கு தெரிஞ்சவனை பற்றி கவலை இல்லை, ஒரு கிக்கை 1000 தடவை ப்ராக்டிஸ் பண்ணுறவனை பற்றி தான் பிரச்சனை. ஏன்னா அவன் ஒன்றை கரெக்டாக செய்வான் அப்படிங்கிறது தான். அது யூபிஎஸ்சிக்கும் ரொம்ப பொருத்தமான விஷயம். நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் லிமிட்டடான மெட்டீரியல் வச்சுக்கணும். ஆனால் அந்த மெட்டீரியலை வச்சு எப்படி அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 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 கொஸ்டின் செட்டர் என்ன யோசிப்பார். நான் லக்ஷ்மிகாந்தை பற்றி இன்னொன்று சொல்கிறேன். நீங்கள் ஒரு 15 கொஸ்டின் பாலிட்டியில் வருதுன்னா அட்லீஸ்ட் 12 கேள்வியாவது அந்த ஒரு புக்கை படித்தா உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அப்போ அந்த புக்கை தரவாக படிச்சிருக்கணும். அந்த தரவாக படித்த புக்கை கரெக்டாக படிச்சிருக்கோமான்னு நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கணும். இதை மனசில் வச்சு தான் எங்களோட கொஸ்டின் பேப்பரும் எங்களுடைய இந்த கொஸ்டின் செட்டிங்கும் நாங்கள் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஓகே, நாம் இதை படிச்சிட்டோம், இருந்தாலும் இதில் இப்படியெல்லாம் நான் தப்பு பண்ணியிருக்கேன். நான் டெஸ்ட் எழுதிட்டேன். டெஸ்ட் எழுதுனதுக்கப்புறம் சார் நான் ஃபீல் பண்ணுறேன், நான் அடுத்த டெஸ்ட் எழுதணுமா கூடாதா, நான் எவ்வளோ படித்தாலும் எனக்கு மார்க் வர மாட்டேங்குது சார், நான் எப்படி தான் சார் என்னை இம்ப்ரூவ் பண்ணுறது, எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது கொஸ்டின் செட்டருனுடைய மைண்ட் செட் என்ன அப்படிங்கிறது தான் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். கொஸ்டின் செட்டர் எதெல்லாம் கொஸ்டினாக கேட்குறாரு,
கொஸ்டின் செட்டர் சில விஷயத்துல ஃபேக்டை கொஸ்டினா கேட்கிறாரு, சில விஷயத்துல கான்செப்டை கொஸ்டினா கேட்கிறாரு. ஆனா நிறைய நேரம் கொஸ்டின் செட்டர் வந்து எக்ஸப்ஷன்ஸை கொஸ்டினா கேட்கிறாரு. இந்த எக்ஸப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். சில இடத்துல கண்ணாமூச்சி வித்தை காட்டுறாரு. கண்ணாமூச்சி வித்தனா என்ன? கவர்னர் பண்றத பிரசிடென்ட் பண்றதா கொடுத்திருப்பாரு, பிரசிடென்ட் பண்றத கவர்னர் பண்றதா கொடுத்திருப்பாங்க, பார்லிமெண்ட் பண்றத பிரசிடென்ட் பண்றதா கொடுத்திருப்பாங்க, பிரசிடென்ட் பண்றத பார்லிமெண்ட் பண்றதா கொடுத்திருப்பாங்க. இல்ல சீஃப் மினிஸ்டருக்கு இருக்க பவரை கவர்னருக்கு இருக்க மாதிரி கொடுப்பாங்க, கவர்னருக்கு இருக்க பவரை சீஃப் மினிஸ்டர் இருக்க மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம நோட் பண்ணணும். சில நேரம் என்ன சொல்லியிருப்பாங்க, இது கான்ஸ்டியூஷன்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, டிஃபைன்ட் இன் கான்ஸ்டியூஷன், மென்ஷன்ட் இன் தி கான்ஸ்டியூஷன். அது கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கா, இல்ல அது கன்வென்ஷனா இருக்கா, இல்ல அதுக்கப்புறம் ஒரு ஆக்ட் படி இருக்கா அப்படிங்கிறத நம்ம படிச்ச லட்சுமிகாந்தை கிளாரிட்டியா படிச்சிருந்தாவே தெரியும். ஆனா அந்த கிளாரிட்டி பல நேரங்கள்ல ஃபர்ஸ்ட் தடவை படிக்கும்போது வராது. அதை நாம இப்படி அனலைஸ் பண்ணும்போது, ஓ இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல படிக்கணுமா அப்படின்னு நினைச்சு அந்த கொஸ்டினை பார்த்த உடனே நம்ம இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல வருமானு நீங்க ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க ரிவைஸ் பண்ணும்போது இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல ரிவைஸ் பண்ணுவீங்க. இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல ரிவைஸ் பண்ணும்போது உங்களோட எஃபிஷியன்சி சடனா இம்ப்ரூவ் ஆயிடும். ஸோ வித் சேம் எஃபர்ட் ஜஸ்ட் அலைனிங் யுவர் செல்ஃப் ஹவு டு இம்ப்ரூவ் யுவர் எஃபிஷியன்சி அப்படிங்கிறத பத்தி தான் நாம ஒரு 2-3 ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் வச்சு இந்த ஸ்லைட்ல பார்க்க போறோம். திஸ் இஸ் ஜஸ்ட் அ டைரக்ஷன் ஹவு டு அனலைஸ் அப்படிங்கிறதுக்கான சிம்பிள் டைரக்ஷன். இதில் சிலபஸ் இருக்கு. இந்த சிலபஸ் நீங்கள் ஆல்ரெடி இது பண்ணியிருப்பீங்க. சி கொஸ்டின்ஸ் வந்து பேசிக்காக ஒரு 3 வகையான கேள்விகள் இருக்கு. பேசிக்காக டைரக்டாக புக்கில் இருந்து சப்ஜெக்ட் நாலேஜை பற்றி கேட்ட கேள்விகள். இந்த கேள்விகள் நீங்கள் ஒரு கொஸ்டினை பார்க்கும் பொழுது அந்த கேள்வியை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது புக்கில் டைரக்டாக சப்ஜெக்ட் நாலேஜ்லேருந்து சிம்பிளான கேள்விகளா, இந்த சிம்பிளான கேள்வியை நான் தப்பு பண்ணியிருந்தேன்னா அதை நீங்க நோட் பண்ணிக்கணும். இந்த கேள்வியெல்லாம் நான் தப்பே பண்ணக்கூடாது, அங்கெல்லாம் 100% ஸ்ட்ரைக் ரேட் இருக்கணும். இன்னும் சில கேள்விகள் பாதி ஆன்சர் தெரியும், இன்னும் பாதி ஆன்சரை கெஸ் பண்ணினீங்கன்னா உங்களால போட முடியுமா இருக்கும். யூபிஎஸ்சி பொறுத்தவரையிலும் 100 கேள்வி கேட்டாங்கன்னா 100 கேள்வியும் தெரிஞ்ச கேள்வியா கேட்க மாட்டாங்க. நம்ம படிச்ச சோர்சஸ்ல இருந்து நம்ம எவ்வளவு படிச்சாலும் ஒரு 35ல இருந்து 40 கொஸ்டின் தான் நம்ம கரெக்டா போட முடியும். ஆனா நம்ம பாஸ் பண்றதுக்கு நெட்டா 50ல இருந்து 55 கொஸ்டின் தேவைப்படும். ஆனா ஆவரேஜ் ஒரு சில ரொம்ப டஃப்பான கொஸ்டின் பேப்பர்னா 45 இல்ல 40 தேவைப்படும். கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருந்துச்சு அப்படின்னா 50க்கு மேல போகும், சில டைம் 55 வரைக்கும் போகும். 2016ல கட் ஆஃப் வந்து 110 மார்க் இருந்துச்சு, அப்ப 55 வரைக்கும் போனுச்சு. இதே வந்து 2023ல பிரிலிம்ஸ் கட் ஆஃப் வந்து 75 மார்க் வந்துருச்சு, அப்ப அந்த இடம் வரைக்கும் போகுது. ஆனா ஆவரேஜா நார்மல் இயர், எனி நார்மல் இயர் நீங்க பாத்தீங்கன்னா கட் ஆஃப் வில் பி ஹேங்கிங் அரௌண்ட் 100, which means 50 கொஸ்டின் நெட்டா கரெக்ட் ஆகணும். நம்ம ரைட் ஆனது தப்பானதை ரைட் ஆனதுல இருந்து கழிச்சிட்டு பார்த்தா 50 கொஸ்டின் நெட்டா நிக்கணும். 3 கொஸ்டின் தப்பு பண்ணா ஒரு ரைட்டான கொஸ்டின் போயிடும். அப்ப அந்த மாதிரி தப்பானதெல்லாம் நம்ம ரைட் ஆனதுக்கு அகைன்ஸ்டா டிடெக்ட் பண்ணா நெட்டா 50 கொஸ்டின் நிக்கணும். அப்ப 50 × 2 100 மார்க் வரணும். அதுதான் நம்மளோட பேசிக்கான இது. அப்ப ஆனா நம்ம எவ்வளவு படிச்சுட்டு போனாலும் நம்ம படிச்சுட்டு போனதை மட்டும் வச்சு எந்த கெஸ்ஸும் பண்ணாம டைரக்டா நீங்க ஃபேக்சுவல் நாலேஜ் வச்சு அட்டன் பண்ணீங்கன்னா 35 கொஸ்டின் அட்டன் பண்ணலாம், சில நேரம் 30 கொஸ்டின் அட்டன் பண்ணலாம், அட் த மேக்ஸ் 40 கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு அந்த 10 to 12 கொஸ்டின் தேவை. அந்த 10 to 12 கொஸ்டினுக்கு நீங்க கெஸ் பண்ணி தான் ஆக வேண்டும், கண்டிப்பாக கெஸ் பண்ண வேண்டும். அப்ப கெஸ் பண்றதுக்கு நமக்கு லாஜிக்கலா பண்றோமா, கால்குலேட்டடா ரிஸ்க் எடுக்கிறோமா, அங்க ஒரு டைரக்ஷன் இருக்கா, யூபிஎஸ்சியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நம்மளோட கெஸ்ஸை வந்து நம்ம ஓரியன்ட் பண்றோமா, அப்ப நம்மளோட லாஜிக்கல் சென்ஸை எப்படி நாம இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம், ஏன் இது இருக்கும் ஏன் இது இருக்காது அப்படிங்கிறத சிம்பிளா இருக்கும் இருக்கான்னு சொல்றதை விட நமக்குள்ள ஒரு லாஜிக்கை வச்சு நம்ம சப்ஸ்டான்ஷியேட் பண்ணிக்கிறோமா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப அதனால தான் ஒரு கொஸ்டின் பேப்பர் ஒரு கொஸ்டின் செட் பண்ணும் பொழுது இந்த மாதிரி கெஸ், அதாவது லாஜிக்கலா ஆன்சர் அரைவ் பண்ணக்கூடிய கொஸ்டினையும் அதுக்குள்ள செட் பண்ணணும். அந்த மாதிரி கொஸ்டினுக்கு நீங்க பிராக்டிஸ் ஆகும் பொழுதுதான் ஒரிஜினல் எக்ஸாம்ல போய் நீங்க லாஜிக்கலா அரைவ் பண்றதுக்கான அந்த ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு வரும். அப்ப இந்த இடத்துல இங்க 100% ரைட்டா இருக்கும்னா இங்க 75% ஸ்ட்ரைக் ரேட் இருக்கு, நீங்க ட்ரை பண்ணணும். ஒரிஜினல் எக்ஸாம்ல அட்லீஸ்ட் 50% ஸ்ட்ரைக் ரேட் இருந்தா கூட யூ வில் சக்சீட். பட் யூ ஷுட் ட்ரை டு கெட் பாலிட்டி மாதிரி சப்ஜெக்ட்ல 75% இருக்கணும். வேற சில டிஃபிகல்ட்டான சப்ஜெக்ட் இருக்கு, அந்த சப்ஜெக்ட்ல ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா இருக்கும். ஸோ பேலன்ஸ் பண்ணும்போது நெட்டா 50% வரும். ஸோ இந்த லாஜிக் அப்படிங்கிற ஏரியால நீங்க வந்து
லாஜிக்கில் இதை சிம்பிளாக இந்த லாஜிக்கை மட்டும் யோசிச்சுருந்தா நான் கரெக்டாக போட்டிருக்க முடியும், இந்த லாஜிக்கை நான் யோசிக்க மாட்டேன் அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணினீங்கன்னா அடுத்த தடவை அந்த மாதிரி கொஸ்டின் பார்க்கும்போது அந்த டைப்பில் உங்கள் பிரெயினை நீங்கள் அலைன் பண்ணிடுவீங்க, உங்களோட திங்கிங்கை நீங்கள் அலைன் பண்ணிடுவீங்க, உங்கள் தாட் ப்ராசஸை நீங்கள் அலைன் பண்ணிடுவீங்க. அந்த தாட் ப்ராசஸ் அலைனாக நீங்கள் ரிஃபைன் ஆக உங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ரீம்லைன் ஆகும். ஸ்ட்ரீம்லைன் ஆக நீங்கள் சக்ஸஸுக்கு பக்கத்தில் போய்கிட்டே இருப்பீங்க. இதுக்கு அடுத்தது இருக்கிறது கிரிட்டிக்கல் கொஸ்டின். இந்த கிரிட்டிக்கல் கொஸ்டின்ங்கிறது மோஸ்ட் டிஃபிகல்ட் கொஸ்டின். இந்த ஃபேக்ட் எல்லாம் லக்ஷ்மிகாந்தில் கூட இருக்கலாம், ஆனால் இதெல்லாம் ரொம்ப சட்டில் அண்டு ஒரு கார்னரில் இருக்கக்கூடிய நம்ம கண்ணில் படாத பிளைண்ட் ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய விஷயம். இது தப்பானா பெரிய பிரச்சனை கிடையாது. இது லக்ஷ்மிகாந்தில் இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது புது சோர்ஸ்லேருந்து எடுத்துருக்கலாம், இல்லை கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எடுத்துருக்கலாம், இல்லை வேகா அவுட் ஆஃப் த ப்ளூ ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டிருக்கலாம், ஒரு பவுன்சர் கேள்வியாக இருக்கலாம். ஆனால் இந்த கேள்வியெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குற கேள்வி. இந்த மாதிரி இதே கேள்வி அங்கே பவுன்சர் கேள்வியாக வரலனாலும் இந்த மாதிரி வேற ஒரு கேள்வி வரும். இந்த மாதிரி ஒரு 20-25 கேள்வி எக்ஸாம் ஹால்குள்ளே இருக்கும். அதை பார்த்து பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. அந்த கேள்வி இருந்தாலும் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸை கொடுக்கறதுக்காக தான் கேள்வி. இந்த மாதிரி கேள்வி இல்லை, தப்பு பண்ணால் பிரச்சனை இல்லை, ஆனால் ட்ரை பண்ணி பாருங்க அப்படிங்கிறதா இதோட பொருள். இதில் நான் எக்ஸாம்பிள்ஸாக உங்களுக்கு சில கேள்விகளை சொல்கிறேன். இப்போ இந்த பேசிக்ஸில் நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போ இது 50, இதோட நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், டீடைல்டு டிஸ்கஷன் வில் பி அவைலபிள் ஃபார் யூ. அதை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி இன்னொரு 1 or 2 days அதை நாங்கள் போஸ்ட் பண்ணிடுவோம். அதை நீங்கள் பார்த்துக்கலாம், அது தனி. இது அனாலிசிஸ்க்காக மட்டும் நான் வெரி ஃபியூ கொஸ்டின்ஸ் எடுத்து போடுறேன். இப்போ இந்த கொஸ்டினை பாருங்கள். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் த மெத்தட்ஸ் ஆஃப் எலெக்ஷன் இன் இந்தியா. இன் லோக்சபா எலெக்ஷன்ஸ் எ கேண்டிடேட் மஸ்ட் செக்யூர் at least 50% of the votes polled to be declared elected. 50%, 30%, 40% அப்படின்னு யோசிக்காம இந்தியாவில் என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம் இருக்குது. நம்ம எம்எல்ஏ எம்பி எலெக்ஷன் நடத்துறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற சிஸ்டம், அதாவது லோக்சபா எலெக்ஷனுக்கும் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ்க்கும் நம்ம வச்சிருக்கிற சிஸ்டம் பேர் என்ன? ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம். இருக்கிறவங்கள யார் அதிகமாக வராங்களோ அவங்கள செலக்ட் பண்ண போகிறோம். அப்போ பேசிக் கான்செப்ட் நம்மளோட ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம் அப்படின்ட்டு இந்தியாவில் எம்பி எலெக்ஷனுக்கு லோக்சபா எலெக்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது டைரக்ட் கேள்வி. ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம் கேட்கறதுக்கு பதிலாக அதே பேசிக் கான்செப்டை 50% தேவையான்னு கேட்டு இன்டைரக்டாக கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். அப்போ இதை நீங்கள் எலிமினேட் பண்ண தெரியணும். இது பேசிக் கேள்வி. அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன? ராஜ்யசபா எலெக்ஷன் யூஸ் எ ஓட்டிங் சிஸ்டம் வேர் ஓட்டர்ஸ் ரேங்க் கேண்டிடேட்ஸ் இன் த ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ். கரெக்டு. அங்கே ப்ரிஃபரன்ஷியல் ஓட்ஸ் இருக்குது, அதை பேஸ் பண்ணி அங்கே பண்ணுறோம், அதுவும் சரிதான். அதுக்கு அடுத்தது, இந்த எலெக்ஷன் ஆஃப் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எவ்ரி ஓட்டர்ஸ் ஓட் ஹேஸ் சேம் வேல்யூ. எலக்டோரல் கொலீஜியத்தில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க? எலக்டரல் காலேஜ்னு ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த எலக்டரல் காலேஜில் எம்எல்ஏஸ் இருக்கிறாங்க, எம்பிஸ் இருக்கிறாங்க. ஓகே, அப்போ எம்எல்ஏவோட ஓட்டும் எம்பியோட ஓட்டும் சேமா? சிம்பிளான ஒரு கேள்வி. ஸோ இது பேசிக். இது ரெண்டும் டிஃபரெண்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். போத் ஆர் நாட் சேம். ஸோ இது டிஃப்ரெண்ட். இது பேசிக்கான கொஸ்டின், பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுற கொஸ்டின். இந்த கொஸ்டினை தப்பு பண்ணக்கூடாது. அப்போ இந்த கொஸ்டின் தப்பு பண்ணியிருக்கோம்னா அப்போ நமக்கு பேசிக்காக நம்ம சரியாக புரிஞ்சில அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்ம பேசிக்கை இந்த மாதிரி புரிஞ்சு படிக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவெடுக்கணும். இல்லை பேசிக் ஃபேக்ட்ஸை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இல்லை பேசிக் ஃபேக்ட்ஸை ஸ்லைட்டாக இப்படி மாற்றி கேட்டால் நமக்கு தெரியணும், நமக்கு ஸ்லைட்டாக மாற்றும் போது நமக்கு தெரியல அப்படின்னு இருக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் அதை நோட் பண்ணணும். இதுக்கு அடுத்த கேள்வி, which one of the following statement is incorrect? இன்கரெக்ட்ங்கிறத நீங்கள் ஒரு ரவுண்ட் பண்ணிக்கணும். With respect to ordinance making power of the president. President has power to promulgate ordinance during recess of the parliament. Parliament இல்லாத டைமில் பண்ணுவார். It shall be laid before both the houses of parliament and shall cease to operate at the expiration of 6 weeks from the reassembly of parliament if not passed. டைரக்டாக அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே கொடுத்துருக்காங்க. President can issue ordinance only on those subject on which Parliament can make laws. Normally correct. President's satisfaction is immune to judicial review. Basic thing.
ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் ஆஃப் பிரசிடென்ட்டை ஆர்டினன்ஸ் மேக்கிங்கில் பிரசிடென்ட்டை கோர்ட்டு கொஸ்டின் பண்ணுமா பண்ண முடியாதா? நம்ம லக்ஷ்மிகாந்த்லேயே கொடுத்துருப்பாங்க. ஐ திங்க் கூப்பர் கேஸ்ன்னு எனக்கு ஞாபகம்னு நினைக்கிறேன். ஸோ சில கேஸில் அவங்க வந்து ஆர்டினன்ஸ் மேக்கிங்கில் ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து ஆர்டினன்ஸை வந்து ரெகுலர் லாவுக்கு சப்ஸ்டிடியூட்டாக நீங்கள் கொண்டு வரக்கூடாது அப்படின்ட்டு அதில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஆர்டினன்ஸ் மேக்கிங் பண்ணினீங்கன்னா தொடர்ந்து லெஜிஸ்லேச்சருக்கு கொண்டு வராமல் ஒன்லி ஆர்டினன்ஸ் வழியாக சில லாவை வந்து நம்ம வந்து லெஜிஸ்லேச்சரை சர்க்கம்வெண்ட் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு புக்கில் இருக்குது. ஸோ இது ஒரு பேசிக். பிரசிடென்ட்டுக்கு இந்த ஜுடிஷியல் ரிவ்யூலேருந்து இம்யூனிட்டி இருக்கா, பர்டிகுலர்லி இந்த விஷயத்தில் இம்யூனிட்டி இருக்கா? சிம்பிள் கொஸ்டின் இல்லை, பிரசிடென்ட்டுக்கு இல்லை. பிரசிடென்ட்டுக்கு சில டிஸ்கிரிஷனரி பவர்ஸில் பிரசிடென்ட் இஸ் இம்யூன். பட் இது நார்மலான எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷனில் இம்யூனிட்டி கிடையாது. ஸோ அப்போ இது கிடையாது. இது ஒரு பேசிக் கொஸ்டின். அதுக்கு அடுத்தது கன்சிடர் த ஃபாலோயிங் பாஸ். இங்கே பாருங்க, இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ். அந்த அமெண்ட்மெண்ட்ஸில் என்னென்ன நடந்துச்சு? வெரி பேசிக் கொஸ்டின், புக்கில் டேரக்டாக இருக்குது. இந்த கொஸ்டின் நமக்கு தெரியணும். இதை நம்ம படிச்சிருந்தா கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியக்கூடிய ஒரு கேள்வி. அதுக்கு அடுத்தது லாஜிக்கலாக நம்ம அரைவ் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்குது, அதை பற்றி ஒரு சில கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த கொஸ்டின் எடுத்துக்கோங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். எ கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் ரெக்வயர்ஸ் த அப்ரூவல் ஆஃப் both the houses of parliament and the president to become law. ஓகே, கரெக்ட். இப்போ கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்னா both the houses of parliament வேணும், பிரசிடென்ட் அதுக்கு அசென்ட் கொடுக்கணும், அதுக்கப்புறம் அது லாவாக மாறும். கரெக்ட். அதுக்கப்புறம் the president of India is elected by members of both the houses of parliament as well as state legislative assembly. President of India is elected by members of both the houses of parliament as well as state. Yes, electoral collegeல யார் இருப்பாங்க? இவங்க தான். திஸ் இஸ் த எலக்டரல் காலேஜ். இதுவும் கரெக்ட். இந்த காரணத்தினால தான் இது கரெக்டா, இது இப்படி இருக்கிறதுக்கு இதுதான் காரணமா அப்படின்னு கேட்குறாங்க. இங்க இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபார்மேட் கொஸ்டின்ல ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டா இருக்கிறதுக்கு ஸ்டேட்மெண்ட் 2 தான் ரீசனா அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனா? இல்லை. ஸ்டேட்மெண்ட் இதுக்கு எப்படி இது எக்ஸ்பிளனேஷன் ஆகும்? இதுவும் கரெக்ட், ஆனால் இதுக்கு இது எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. ஏன்னா இது கான்ஸ்டிடியூஷனில் ப்ரொசீஜராக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரொசீஜர் படி தான் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால இது கரெக்டு. இது டைரக்டாக கான்ஸ்டியூஷன்லேயே சொல்லியிருக்கான், டிஃபைன் பண்ணியிருக்கான். ஹவு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் எப்போ லா ஆகும்னு சொல்லியிருக்கான். அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணால் லா ஆகும். அந்த ப்ரொசீஜர் தான் இது. ஸோ அதனால தான் இது கரெக்ட். அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தா it is the correct constitution defines the procedure for this இது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இதுதான் இதுக்கு ரீசன், அந்த ப்ரொசீஜர் இதுதான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்போ அது கரெக்ட்னு சொல்லலாம். ஆனால் திஸ் இஸ் இது ரெண்டுமே கரெக்டு. ஆனால் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் நாட் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் ஸ்டேட்மெண்ட் 1. ஸோ தே ஆர் இண்டிபெண்டன்ட்லி கரெக்ட், பட் திஸ் இஸ் நாட் அன் எக்ஸ்பிளனேஷன் டு திஸ். ஸோ இது ஒரு லாஜிக்கலாக நீங்கள் அரைவ் பண்ண வேண்டிய விஷயம். அவ்வளோதான். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு. இந்த மாதிரி கொஸ்டினை நான் லாஜிக்கலாக இருக்க வேண்டிய கொஸ்டின் என்ன தப்பு பண்ணியிருக்கேன்? இங்கே நான் ஒரு லாஜிக்கல் கெஸ் பண்ணியிருந்தா போட்டிருக்கலாமே. இது ஒரு சிம்பிள் லாஜிக்கு. அந்த மாதிரி நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். உங்கள் கொஸ்டினை நீங்கள் பேசிக், லாஜிக்கல், கிரிட்டிக்கல் அப்படின்னு பார்க்கணும். அதுக்குள்ள இந்த எந்தெந்த ஃபேக்ட் நான் வந்து ஃபேக்சுவலாக தப்பு பண்ணியிருக்கேன்னா, கான்செப்சுவலாக தப்பு பண்ணியிருக்கேன்னா, அங்கே ஏதாவது கண்ணாமூச்சி வேலை நடந்திருக்கா? பிரசிடென்ட்டை கவர்னர்னு கொடுத்துருக்காங்களா, கவர்னரை பார்லிமெண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்களா, இல்லை கவர்னர் பண்ண வேண்டியதை பிரசிடென்ட்னு கொடுத்துருக்காங்களா? இது வந்து கண்ணாமூச்சி வேலை. இந்த மாதிரி ஏதாவது கொஸ்டின் செட்டர் மாற்றி கொடுத்துருக்காரா? கொஸ்டின் செட்டர் உங்களை என்ன பண்ண வைக்கணும்? 3 அவுட்கம் தாங்க. ஒன்று, இந்த கொஸ்டின் ரைட் ஆகணும், இல்லை தப்பாகணும், இல்லை நீங்கள் அட்டன் பண்ணாமல் இருக்கணும். ஃபில்டரிங் ப்ராசஸில் என்ன பண்ணணும்? தப்பாக வைக்கணும், இல்லை அட்டன் பண்ண விடாமல் பண்ணணும். அப்போ அந்த இடத்துல தப்பாக வைக்கணும், அட்டன் பண்ண விடாமல் பண்ணணும்னா அதுக்கு என்னென்ன வித்தையெல்லாம் அவங்க கையாளுறாங்க? இருக்கிறத இல்லைன்னு சொல்லணும், இல்லாததை இருக்குன்னு சொல்லணும். அதை நீங்கள் கண்டுபிடிக்காத மாதிரி பூடகமாக சொல்லணும். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகணும். அவங்க எப்படியெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு இதுதான் மாடஸ் ஆப்பரண்டி. இங்கெல்லாம் நாம் அவேராக இருக்கணும், இதெல்லாம் கண்ணி வெடி, அந்த இடத்துலலாம் கால் வைக்கக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அதை கொஸ்டின் பார்க்க கொஸ்டின் அனலைஸ் பண்ண கொஸ்டின் செட்டர் மைண்ட் செட்டை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அது யூபிஎஸ்சி கொஸ்டின் வச்சும் பண்ணணும். யூபிஎஸ்சி கொஸ்டின் இல்லாமல் நமக்கு அதை எமுலேட் பண்ணுற மாதிரி ஒரு கொஸ்டின் பேப்பர் வேணும். அதை மனசில் வச்சுட்டு கொஸ்டின் எடுக்கிறவங்க நமக்கு வேணும். அதை மனசில் வச்சுட்டு தான் நாங்கள் கொஸ்டின் எடுக்கிறோம்.
ஸோ நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுவாங்க. நாங்கள் அதை ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணி அதை மனசில் வச்சுட்டு நாங்கள் பண்ணுறோம். ஸோ அப்போ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த யூபிஎஸ்சி கொஸ்டின் பக்கத்தில் போகிறதுக்கான ஒரு ட்ரைனிங் கிடைக்கும். அடுத்த கேள்வி பாருங்க. இதுவும் லாஜிக்கலுக்கு ஒரு எக்ஸாம்பிள். த நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் ஃபார் போத் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் இஸ் டிட்டர்மைன்டு பை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இங்கே பாருங்க, கண்ணாமூச்சி வேலை பண்ணியிருக்காங்க. இது பிரசிடென்ட்டா பார்லிமெண்ட்டா? நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் எத்தனை இருக்கணுங்கிறது பார்லிமெண்ட் பை லா சொல்லலாம், ஆனால் பிரசிடென்ட்னு கொடுத்து மிஸ்லீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ப்ராஹிபிட்ஸ் த ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்போ சிம்பிள், முடிஞ்சு போச்சு. லாஜிக்கலாக ஆன்சர் அரைவ் பண்ணிடலாம். த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ப்ராஹிபிட்ஸ் த ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் டு ப்ளீட் இன் எனி கோர்ட் within the territory of India. இது கரெக்ட் தான். The Chief Justice of India can hold sittings of the Supreme Court at any other places in consultation with President. அவரே அதை வச்சுக்கலாமா, இல்லை பார்லிமெண்ட் அதை டிசைட் பண்ணுமா? ஆனால் இது தெரியணும்னு கூட அவசியம் இல்லை. இது தெரிஞ்சாலே இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். ஆனால் இது தெரியலனா கூட இந்த கொஸ்டினை ரைட்டாக போட்டிருக்க முடியும். சில நேரம் 3 ஸ்டேட்மெண்ட்டும் தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதில் தப்பு எதுன்னு தெரிஞ்சா கூட உங்களால் அந்த கொஸ்டினை போட முடியும். அப்போ நீங்கள் அதை அப்படி தான் அனலைஸ் பண்ணுவோம். லாஜிக்கலாகவே இந்த கொஸ்டின் போட்டுருக்கலாம். நிறைய பேர் நினச்சிட்டு இருப்போம், ஐயோ இந்த 3வது நமக்கு தெரியலையே, இந்த 3வது நமக்கு தெரியலையே. நாட் ரெக்வயர்ட், சம்டைம்ஸ் நாட் ரெக்வயர்ட். அதுவும் உங்களுக்கு தெரியணும். அப்போ தான் அதுதான் லாஜிக்கல் மெத்தட் ஆஃப் சால்விங். உங்கள் பிரெயினை நீங்கள் அந்த டைரக்ஷன்லையும் ஷார்ப்பன் பண்ணணும். அதுக்கு அடுத்தது கிரிட்டிக்கல் டஃப் கொஸ்டின்ஸ் பாருங்க. பிரைவேட், இந்த கொஸ்டின் பாருங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் பிரைவேட் மெம்பர்ஸ் பில் இன் இந்தியா. பிரைவேட் மெம்பர்ஸ் பில் கேன் ஒன்லி பி இன்ட்ரடியூஸ்ட் இன் த லோக்சபா அண்ட் அப்ரூவ்டு பை ராஜ்யசபா. பிரைவேட் மெம்பர் பில் ஒன்லி லோக்சபா, ராஜ்யசபாவில் பண்ண முடியாதா? ராஜ்யசபாலையும் பண்ணலாம், எதில் வேணால் பண்ணலாம். இது ஓகே, நார்மல் ஸ்டேட்மெண்ட் தான் இது. இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. The last private member bill passed was Transgender Persons Bill, Rights of Transgender Persons Bill 2014. இதுக்கப்புறம் ஏதாவது பண்ணாங்களா இல்லையா, இல்லை இந்த பில் பாஸ் ஆனிச்சா இல்லையா, நமக்கு சம்டைம்ஸ் தெரியாமல் இருக்கலாம். இது 2014 2000 சம்டைம்ஸ் நமக்கு தெரியாமல் இருக்கலாம், எந்த வருஷம். பட் ஆனாலும் இந்த கொஸ்டினை நீங்கள் ட்ரை பண்ணலாம், தப்பு இல்லை. இந்த கொஸ்டின் தப்பானாலும், ஒருவேளை நீங்கள் தப்பானாலும் இந்த ஸ்டேட்மெண்ட் இதை நீங்கள் தப்புன்னு எடுத்துருக்கலாம், இல்லை இதை நீங்கள் ரைட்டுன்னு எடுத்துருக்கலாம். இந்த கொஸ்டின் உங்களுக்கு தப்பாகலாம், ரைட் ஆகலாம். அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா இந்த ஃபேக்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த கொஸ்டின் வழியாக இதை தெரிஞ்சுக்கோங்க. கொஸ்டின் அதாவது ஒரு டெஸ்ட் நடத்தக்கூடிய கொஸ்டின் செட்டிங், அதாவது யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற பசங்களுக்கு அவங்களுக்கு டெஸ்ட் நடத்தக்கூடிய இன்ஸ்டிடியூஷனுடைய வேலை என்னன்னா, சில விஷயங்களை பசங்களுக்கு புதுசாக தெரிய வைக்கிறது தான். அப்போ நாட் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் கொடுக்கக்கூடாது, நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கும் கொடுக்கணும். சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுக்கணும். அந்த மாதிரி கொஸ்டின் இந்த ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட். ஸோ இதை நீங்கள் எக்ஸ்பிளனேஷனில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இதில் தப்பு சரி அப்படின்றத பற்றி கவலைப்பட தேவையில்லை. இந்த கொஸ்டினை பொறுத்தவரை நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஸோ இது 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 அதனால தான் கிரிட்டிக்கல், இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு டெஃபினட்டாக இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கணுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இப்போ தெரிஞ்சுக்குவோம், அவ்வளோதான். வேறஸ் நம்ம பேசிக்காக 100% ரைட் ஆகணும். நம்ம லாஜிக்கலாக கெஸ் பண்ணுற முடியறது 75% ட்ரை பண்ணணும். ஆஸ் ஃபார் அஸ் பாலிட்டி இஸ் கன்சர்ன்டு. இந்த மாதிரி கொஸ்டின் தப்பானா பெருசாக கவலைப்பட தேவையில்லை. நம்ம புரிஞ்சுக்குவோம், ஓ இது ஃப்ரெஷ் ஃபேக்டா, ஓகே இம்பார்ட்டன்ட் ஃபேக்டா, அதனால தான் இவங்க கொடுத்துருக்காங்க, அதை ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் நாலேஜ் பேஸோட அதை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இது பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஏரியாஸ் have exempted from the constitution of Panchayat Raj institutions under 73rd Amendment Act 1993. இந்த எக்ஸம்ஷனை நீங்கள் கிளியராக படிச்சிருப்பீங்களான்னு தெரியாது. பஞ்சாயத்து ராஜை பற்றி எல்லாம் படிச்சிருப்போம், இதெல்லாம் எக்ஸம்ட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம சம்டைம்ஸ் தெளிவாக படிச்சிருக்க மாட்டோம். இந்த ரெண்டுக்கும் கூட நமக்கு பீசா ஆக்ட் அப்படின்னு ஃபார்ம் பண்ணாங்க. ஷெட்யூல்டு ஏரியாவுக்கு பீசா ஆக்ட் இருக்குது. சரி, ட்ரைபல் ஏரியாவுக்கு என்ன இருக்குது? யூனியன் டெரிட்டரி எக்ஸம்டடா இல்லையா, குழம்பலாம். இந்த கொஸ்டின் தப்பானா நாட் அன் இஷ்யூ தெரிஞ்சுக்கோங்க. ஓ இது பிளைண்ட் ஸ்பாட்டு,
இந்த பிளைண்ட் ஸ்பாட்டை நாம் அடைக்கணும். அதுக்காக இந்த கொஷின் கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். அப்போ நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது இது எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு அனலைஸ் பண்ணணும். நீங்கள் மார்க் குறைஞ்சிருச்சின்னு நீங்கள் வந்து டவுன் ஆகக்கூடாது. மார்க் குறையிறது பிரச்சனை இல்லை, ஆனால் நாம் அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எந்த டைரக்ஷனில் பண்ணுறோம். கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க இருக்கீங்க. மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் டூயிங் ஹார்ட் ஒர்க், பட் ஸ்டில் டைரக்ஷன் கரெக்டாக நமக்கு செட் ஆகலை. அப்போ அந்த டைரக்ஷன் செட் ஆகணும்னா அதுக்கு டெஸ்ட் எழுதுறதும், அந்த யூபிஎஸ்சியோட அலைன் ஆகிருக்கிற கொஸ்டின் கேட்குற மாதிரியான டெஸ்ட்டை நம்ம எழுதுறதும், அந்த டெஸ்ட்டை நாம் அனலைஸ் பண்ணுறதும், அதில் இருக்க டேக்அவேஸை எடுத்து நம்ம ப்ரிப்பரேஷனை ரீஓரியன்ட் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த இம்பார்ட்டன்ஸை ஹைலைட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் 1 or 2 டைம்ஸ் கேளுங்க. கேட்டுட்டு இதில் இருக்கிற டேக்அவேஸை எடுத்து நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜிஸ் சிலதை நீங்கள் எடுத்துக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் இந்த அனலைஸுங்கிற விஷயத்தை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கான சில விஷயங்களில் எடுத்துக்கணும், ஃப்ரேம் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த அனாலிசிஸ் ஆரம்பிங்க. பண்ணிங்கன்னா இட் வில் கிவ் யூ மச் பெட்டர் ரிசல்ட். நீங்களே உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்ப்பீங்க. மார்க் குறைஞ்சிருச்சுன்னு தயவு செஞ்சு ஃபெட்டப் ஆகாதீங்க. நம்ம ஸ்லோவாக இம்ப்ரூவ் பண்ணலாம். நம்ம பாசிட்டிவ் டைரக்ஷனில் போகணும். அதுதான் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ப்ரிப்பேர் ஆக ரைட் டைரக்ஷனில் ப்ரிப்பேர் பண்ண நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தானாக வரும். நாங்கள் எங்களால் முடிஞ்ச எல்லா எஃபர்ட்டையும் நாங்கள் இதுக்காக எடுப்போம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் கைண்ட் கோஆப்ரேஷன். மிக்க நன்றி. தேங்க்யூ.